முள்ளிவாய்க்கால்லேருந்து எடுத்த மண். சர்வதேசமே, எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். இன்றைக்கு மே 18, இன்றைக்கு விஸ்வமோடு டவுனில் நிற்கிறோம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விஸ்வமோடு டவுனில் இருக்கிற இளைஞர்கள்லாம் சேர்ந்து முள்ளிவாய் கஞ்சி தயாரித்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியபடி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு விஷயம். விஸ்வமடு இளைஞர்கள் தயாரிக்கப்பட்ட முள்ளிவாய் கஞ்சி ஒருக்கா குடிச்சு பார்ப்போம். கொண்டு எடுக்கிறேண்ணே. வாவ், எங்களோட கெல்மிசா முள்ளிவாய் கஞ்சி குடிச்சு கொண்டிருக்கிறா. ஸோ இன்றைய நன்னாளில் கெல்மிசா குடும்பம் சார்பாக எல்லாருமே வருகை தந்திருக்கிறாங்க. இப்போ விஸ்வமடுவிலிருந்து புறப்பட்டு நாங்கள் உடையார்கட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள்லாம் சேர்ந்து முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு டீமாக போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரே மாதிரியான டிஷர்ட்டுகள்லாம் அணிஞ்சு கொடிகளுடன் முள்ளிவாய்க்காலுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள எந்த மட்டும் நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டீமாக போய்கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வயல் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. சும்மா சோலையான இந்த இடத்துல நல்ல லொக்கேஷனில் இவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களையும் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு தொடர்ந்து எங்களோட பயணத்தை தொடரலாம். எல்லோரும் கொடிகளை அசைச்சு காட்டினபடி ஒரு உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உடையார்கட். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபாதர் நிற்கிறார். ஸோ அவங்களோட இளைஞர் அணிகள்லாம் சேர்ந்து கஞ்சி தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன இடம் இது? உடையார்கட். இன்னும் நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு வந்த இந்த டீம் தான் நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் கஞ்சி குடிச்சு கொண்டிருக்காங்க. இதுவும் உடையார்கட்டில் இன்னொரு இடம். ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மே 18 அப்படின்னு சிரட்டையில் எழுதினபடி தயார்படுத்தி வச்சுருக்கிறாங்க.
ஸோ இன்றைய நாள் வந்து சிரட்டைக்கும் மே 18 அப்படிங்கிற இந்த கஞ்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ இதை தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் சில புரிதல்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன, எந்த இடம் என்ன, எந்த இடம்? ஓகே, இப்போ நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த முள்ளிவாய்க்காலுக்கு வந்துட்டோம். இப்போ நான் முள்ளிவாய்க்கால் அந்த என்ட்ரன்ஸில் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ உள்ளுக்கு போகும்போதே ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஸோ எல்லோரும் ரொம்ப கவலையோடு இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் கடைசி இடங்களில் நிற்கிறோம். இதுதான் அந்த ஏற்பாட்டு இடம். என்னென்ன நடக்குதுங்கிறத நாங்கள் என்னென்ன இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்கலாம்.
எங்கள் சொந்தங்கள் இங்குதான் சங்கமமாகி இளமை தாருமன்றுங்களின் வாசலில் அங்குமே வணங்குகின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் நாள் இது. எமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மக்களை தமிழின படுகொலை முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் 1833 தமிழ் சிங்கள ராஜ்யங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை ஸ்லோனில் அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது. தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009 உச்சத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசிற்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது. அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட வலுவாக்கம் செய்தது. பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச வீழ்வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது, வாக்களிக்கப்படுத்தியது. தமிழின படுகொலையின் வழி வரைபடங்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமறத் தெரிகின்றது. புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இன்று இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள். அனாதை இல்லங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டன. குழந்தைகள் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டனர். மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இரையாகின. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வது ஆச்சரியத்தை தரவில்லை. இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பை விடுக்கின்றன. விடுதலை சார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது. ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக அடக்குமுறைக்குட்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கின்றார்கள். விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும். ஈழத்தமிழ் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ளன. அது ஈழத்தமிழினத்தின் தன்னிறவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத்தமிழினத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத்தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம். ஈழத்தமிழின ஊரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது. நில ஆக்கிரமிப்பு, கடற்கட்டுமானத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிவராசியல் திணைக்களத்தின் ஊடாக மகாவலி உற்பத்தி ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஈழத்தமிழினருக்கு விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடும் கூட. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளை நினைக்கின்றோம். இந்த அனைவரினும் உமது இலக்கை அடைவோம் என்ற உறவுகளின் கலைகள் மீது உரிமை அளிக்கின்றோம். தமிழின படுகொலையின் 15வது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மீளவும் வலியுறுத்துகின்றோம். ஒன்று, நினைவு கூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகளை தடுக்க முடியாது. 2, ஈழத்தமிழினம் தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது. அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஈழத்தமிழின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். சபையினால் வாழ்ந்து மடிந்த பல உறவுகளையும் ஒரு கணம் நினைந்து அகவணக்கம் செய்வோம்.
எல்லாரும் விலத்தி போங்க, கொஞ்சம் மக்கள் எல்லாம் பார்க்கணும், விலத்தி போங்க. நினைவுகளை சுமந்து கொண்டு இருக்கிற நீங்கள் கேமராக்கள் எடுத்தா சரியா, விலத்தி போங்க எல்லாரும், விலத்தி போங்க. நேரம் 10:32. ஆண்டுகளே ஆனாலும் ஈராத இழப்பின் வலிகள் சுமந்த உறவுகள் தத்தமது ஒற்றிச் சுடர்களை சமநேரத்தில் ஏற்றுவார்கள். நேரம் 10:35. தெய்வங்களும் தோற்று போயினர். ஓ கடவுளர்களே, பயங்களின் சாபங்களாக நீதி தேவதையின் தாரசம் உள்ளெங்கே என்னும் கந்தக ஒன்றிகளுடன் வான்நோக்கி அசலில் அன்புமே வணங்குகின்றோம். உங்கள் கல்லறை மீதிலும் கைகளை வைத்தோடு சத்தியம் செய்கின்றோம். உங்கள் கல்லறை மீதிலும் கைகளை வைத்தோடு சத்தியம் செய்கின்றோம். வல்லமை தாருமன்றுங்களின் வாசலில் வந்துமே வணங்குகின்றோம். சாவரும் போதிலும் கனலிடை வேகிலும் சந்ததி தூங்காது. சாவரும் போதிலும் கனலிடை வேகிலும் சந்ததி தூங்காது. எங்கள் தாயகம் வரும் வரை தாவிடும் புலிகளின் தாகங்கள் தீராது. எங்கள் தாயகம் வரும் வரை தாவிடும் புலிகளின் தாகங்கள் தீராது. எங்கே எங்கே ஒரு தரம் வெளிகளை இங்கே திறவும்
நிலையாகவே இன்றினி விரைவினில் நிச்சயம் எடுத்தாழ்வோம் அதை நிலையாகவே இன்றினி விரைவினில் நிச்சயம் எடுத்தாழ்வோம் உயிர் விடும் வேளையில் உங்களின் வாயது உரைத்தது தமிழீழம் தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் வரும் கனியரசென்றிடுவோம் தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் வரும் கனியரசென்றிடுவோம் எந்த நிலை வரும் போதிலும் நிமிடுவோம் நான் இன்றைக்கு தான் முதல்ல முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது இந்த இடம் எவ்வளோ புனிதமான இடம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் இந்த இடத்துலேருந்து போகும்போது முள்ளிவாய்க்காலில் இருக்கிற கட்டாயம் கொஞ்சம் மண்ணை நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதை இன்றைக்கி எங்களோட வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த இடத்துல ஒரு ஊர்தி நிற்கிறது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அவர்களை உயிர் குடித்து ஏற்பட்ட காடையர்கள் அரச சாசனத்தில் இந்த படுகொலைக்கான நீதி எழுதப்பட வேண்டும். சர்வதேசமே எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். ஐநாவே எங்களுக்கு ஒரு நீதியான விசாரணை செய்ய வேண்டும். ஐநாவே வாரும் எங்கள் அவனதிலே 15 வருடங்களாகியும் எங்களை கேட்பதற்கு யாரும் இல்லாமல் அருகதையாக இருக்கிறோம். ஐநாவே கண் திறந்து பாரு. சர்வதேச பொறிமுறையின் ஒரு விசாரணை வேண்டும். ஐநாவே கண் திறந்து பாரும். ஐநாவே கண் திறந்து பாரும். நினைவுடன் வந்துடுவோம் எந்த நிலை வரும் போதிலும் நிமிடுவோம் உங்களின் நினைவுடன் வந்துடுவோம் எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே திறவுங்கள் எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே திறவுங்கள் ஒரு தரம் உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி சுமந்துங்கள் ஒரு தரம் உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி சுமந்துங்கள் நாயக கனவுடன்
வேற கண்டென்ட் கிடைக்கல. கண்டென்ட் கிடைக்குது. நாங்கள் தான் உங்களோட கண்டென்ட்டா. அதை சொல்லாமல் இருந்தது நல்லா இருக்கும். எடிட் பண்ண வேண்டியது வரும். கப்பிற்கு தேவையான ஜூஸ் உள்ளுக்கு இருக்கு, வேணி குடிங்க. தேவை பார்த்து சாப்பாடு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கும் ஹெலன் தற்போது மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி என்ன நடக்குதுன்னு ஒருக்கா போய் பார்க்கலாம். அண்ணா ஒரு நிமிஷம் குழப்பாதீங்க. நாங்கள் கேட்டதாக இருக்காது. நாங்கள் ப்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம். அவை அதை கதை கேட்டோம். முதலாவது ஃபாதர் கேட்ட கேள்வியில் வந்து நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்ற விஷயம், அதுக்கு அவங்க ஆன்சர் ப்ரீஃப் என்று சொல்லிச்சுன்னா இந்த சூழ்நிலையில் மெச்ச நாடுகள், உதாரணத்துக்கு அவங்க சொன்னது உக்ரைனோ காசா மியான்மார் மாதிரியான நாடுகள்லையுமே இப்படியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் இங்கே இருக்கிறத சர்வதேச மன்னிப்பு சபை சார்ந்து இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சர்வதேச அங்கங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு இங்கே இன்னும் பிரச்சனை இருக்கிறது, இன்னும் மக்களுக்கான நீதி நியாயங்கள் தேவை என்கின்றத அவர்களுக்கு உலகத்தில் அவங்க எல்லா நாடுகள் சார்ந்துமே வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இங்கேயும் அது தேவை என்கின்ற அந்த எண்ணக்கருத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறது தான் முதலாவது. ரெண்டாவது ஃபாதர் கேட்ட கேள்வியில் அடிப்படையில் அவங்கள்ட்ட இது
பார்த்தீங்கன்னா தாங்கள் அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து செயற்படுகிறது முதலாவது அவங்க மனித உரிமை சார்ந்த ஒரு அமைப்பு. அதுலேயும் முதலாவது அவங்க ஏற்றுக்கொண்ட சர்வதேச மனித உரிமைகள் சார்ந்த ஒரு